அவர் இல்லாத கல்லூரி அவர்களுக்கு வெறுமையாக தோன்றியது. சிலர் இது ஒரு தவறான புரிதலாக இருக்கும் என்று நினைத்தனர். சிலர் நிர்வாகம் விரைவில் முடிவை மாற்றிவிடும் என்று நம்பினர். ஆனால் நாட்கள் நகர்ந்தும் எந்த மாற்றமும் இல்லாததால் மாணவர்களின் மனக்கசப்பு கோபமாக மாறியது. நம்ம மேடம் எதுவும் தவறு செய்யவில்லை, அப்படி இருக்க அவரை ஏன் வெளியே அனுப்பினார்கள் என்ற கேள்வி ஒவ்வொரு வகுப்பறையிலும் எதிரொலித்தது. அந்த கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை. உண்மையை அறிய வேண்டும் என்ற எண்ணம் மெதுவாக அனைவரின் மனதிலும் வேரூன்றியது. அடுத்த நாள் காலை சில மாணவர்கள் ஒன்றாக அமர்ந்து நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினர். வெறும் பேச்சால் எந்த மாற்றமும் வராது என்று அவர்கள் முடிவு செய்தனர். கல்லூரி நிர்வாகத்திடம் நேரடியாக மனு கொடுத்து அழகுமதியை மீண்டும் பணியில் அமர்த்துமாறு வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். பல வகுப்புகளில் இருந்து மாணவர்கள் தங்கள் கையெழுத்தை போட்டனர். அந்த மனுவில் அழகுமதி செய்த நல்ல செயல்கள் அனைத்தும் விரிவாக எழுதப்பட்டிருந்தது. ஏழை மாணவர்களுக்கு புத்தகங்கள் வாங்கித் தந்தது, கட்டணம் செலுத்த முடியாதவர்களுக்கு உதவியது, தேர்வு நேரங்களில் கூடுதல் வகுப்புகள் எடுத்தது, மன அழுத்தத்தில் இருந்த மாணவர்களுக்கு தைரியம் அளித்தது, பெற்றோர்களுடன் நேரடியாக பேசி மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாத்தது என ஏராளமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. அந்த மனுவை எடுத்துக்கொண்டு மாணவர்கள் குழுவாக நிர்வாக அலுவலகத்தை நோக்கி சென்றனர். அங்கிருந்த ஊழியர்கள் கூட இவ்வளவு பெரிய அளவில் மாணவர்கள் ஒன்றாக வந்ததை பார்த்து ஆச்சரியமடைந்தனர். கரஸ்பாண்டண்டின் அறைக்குள் அனுமதி கிடைத்ததும் மாணவர்கள் மரியாதையுடன் உள்ளே சென்றனர். அவர்களில் ஒருவன் அமைதியாக மனுவை மேசையின் மீது வைத்து, "சார், அழகுமதி மேடம் எங்களுக்கு மிகவும் தேவையான ஆசிரியர். அவரை மீண்டும் வேலைக்கு சேர்த்தால் மட்டுமே எங்களால் நிம்மதியாக படிக்க முடியும்" என்று கூறினான். இன்னொருவர், "அவர் எங்களுக்கு ஆசிரியர் மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தில் ஒருவரைப் போல நடந்து கொண்டார்" என்றார். அனைவரும் தங்கள் கருத்துக்களை ஒன்றன் பின் ஒன்றாக பகிர்ந்து கொண்டனர். ஆனால் கரஸ்பாண்டன்ட் எந்த உணர்ச்சியும் இல்லாத முகத்துடன் அவர்களை பார்த்துக் கொண்டிருந்தார். "நீங்கள் மாணவர்கள், உங்கள் வேலை படிப்பது. யாரை வேலைக்கு எடுக்க வேண்டும், யாரை விட வேண்டும் என்பதை முடிவு செய்வது நிர்வாகத்தின் பொறுப்பு. அதில் தலையிட வேண்டாம். நாளை முதல் வேறு ஆசிரியர் வருவார், அவரிடம் படியுங்கள்" என்று மிகவும் குளிர்ச்சியாக பதிலளித்தார். அந்த வார்த்தைகள் மாணவர்களின் மனதை இன்னும் அதிகமாக புண்படுத்தின. மாணவர்கள் அங்கிருந்து வெளியேறவில்லை. அவர்களில் ஒருவன் தைரியமாக, "சார், பணம் இல்லாத மாணவர்களுக்கு தன்னுடைய சம்பளத்திலிருந்து உதவி செய்தவர் அவர். மதிய உணவு இல்லாமல் வந்த மாணவர்களுடன் தன் உணவை பகிர்ந்து சாப்பிட்டவர் அவர். இரவு நேரம் வரை கல்லூரியிலிருந்து எங்களை தேர்வுக்கு தயார் செய்தவர் அவர். இப்படிப்பட்ட ஒருவரை காரணமே இல்லாமல் நீக்கிவிட்டீர்கள். இது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம்" என்றான். மற்றொரு மாணவி கண்கலங்கியபடி, "அவர் இல்லாமல் இந்த கல்லூரிக்கு வரவே மனசு இல்ல சார்" என்று சொன்னாள். இருந்தும் கரஸ்பாண்டன்ட் தனது முடிவை மாற்ற மறுத்தார். "என்னை மிரட்ட நினைக்காதீர்கள். நான் எடுத்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது. உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து பாருங்கள்" என்று கடுமையாக கூறிவிட்டு அவர்களை வெளியே அனுப்பினார். அந்த நிமிடமே மாணவர்களின் மனதில் ஒரு பெரிய முடிவு உருவானது. அலுவலகத்தில்